தமிழ் மக்களே வணக்கம். ஆக்கிரமிப்பை அகற்றுகிறேன் பேர்வழி என்று திமுக அரசாங்கம் 2015 கொடுக்கப்பட்ட ஹைகோர்ட் தீர்ப்பை தூசி தட்டி எடுத்து வந்து சட்டங்களை மதிப்பவன் என்னைப் போல் வேறு எவனும் இல்லை என்ற கிழிஞ்ச போர்வையை போர்த்தி கொண்டு வந்து இந்து கோயில்களை இடித்து தள்ளி யாரையோ குளிர வைத்தார். இந்துக்களுக்கு தான் எழுச்சி மத உணர்வு ஏதும் இல்லாமல் இருக்க மருந்தை கொடுத்து உணர்வுகளை மறத்து போக வைத்து விட்டோமே. 125 வருட பழமையான கோயம்புத்தூர் முத்தண்ணன் குளக்கரையில் இருந்த ஆஞ்சநேயர் கோயிலை இடித்து தரமட்டமாக்கிய போது வாயில விரல வச்சு பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். 300 வருட பழமையான பூமாரியம்மன் கோவிலை இடிக்கவில்லையா இந்த அரசு? அப்பெல்லாம் முரசொலி பேப்பரை விரித்து போட்டுக்கிட்டு படுத்து தூங்கிக்கிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு தானே இருந்தோம். 200 வருட பழமையான தெய்வம் இளந்தியேந்தல் என்ற ஊரில் வாழ வந்தால் கோவிலை இடித்தோமே மதுரையில். அப்போது இந்துக்களுக்கு ஏதாவது எழும்புச்சா? ஒன்றும் இல்லையே. கோவிலை இடிப்பதற்கு முன் சம்பந்தப்பட்டவர்களை கூப்பிட்டு பேசும் வழக்கமெல்லாம் திராவிடத்துக்கு இதுவரை இருந்ததில்லை. உனக்கு அது இன்னுமாடா தெரியல? பேசாமல் நீ திமுகவிலே போய் சேர்ந்துடு. இந்துக்களின் கோவில்கள் என்ன? அது என்ன தமிழர்களின் அடையாளமா? அது தமிழர்களின் பண்பாடா? அவங்கக்கிட்ட போய் கேட்பதற்கு எங்களுக்கு என்ன இருக்குது? அவங்கக்கிட்ட போய் எவனா அபிப்பிராயம் கேட்பானா? மற்ற மத வழிபாடு தலங்கள் எங்கள் கண்ணுக்கு தெரியவில்லை. ஏன்னா அவன் திராவிடத்துக்குத்தானே இதுவரைக்கும் ஓட்டு போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்கான். அப்பெல்லாம் இந்து சோம்பேறிகள் என்ன கொதிச்சா எழுந்தார்கள்? அவங்க அடி நரம்பை தான் நாங்கள் எப்போவோ யுனெஸ்கோ பெரியாரை வச்சு வெட்டி விட்டுட்டோமே. அப்புறம் சனாதனத்தை வேற இருப்பது எப்படின்னு அவனா வந்து எங்களுக்கு பாடம் நடத்த போகிறான். அதெல்லாம் அந்த ஒத்த செங்கல் பார்த்துக்கிடும். எங்கள் தலைவன் அடலேரே என்று அழைத்தால் எழுந்து வருவான் அவன். பின்ன மடாதிபதிகள் சொன்னாவா அவன் கேட்பான்? இந்து கோவிலை இடித்தாதானே ஸ்மார்ட் சிட்டி எல்லாம் உருவாக்க முடியும். எதையும் பிளான் பண்ணி செய்யணும்னு எங்கள் அறிஞர் வடிவேலே சொல்லியிருக்காரு, தெரியுமில்ல? ரங்கநாதன் தெருவில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து கொண்டிருந்த விளையாட்டு விநாயகருக்கே விளையாட்டு காட்டினவங்க நாங்கள். அதை மறந்துட்டியா கண்ணு? ரயில்வேக்காரங்களை வச்சே இடிக்க வச்சோம்ல. எப்படி எங்கள் ஐடியா? இந்த கோர்ட்டு தான் இடையில புகுந்து 15 நாட்களுக்குள் வேறு இடத்துல அந்த பிள்ளையாரை கொண்டு வச்சு பிரதிஷ்டை செய்யணும் அப்படின்னு எங்கள் செயல்பாபுக்கு கொள்கைக்கு விரோதமாக வேலை செய்ய சொல்லி உத்தரவு விட்டுட்டாங்க. இல்லைன்னா அதை அப்போவே கடலில் தூக்கி வீசி எரிஞ்சிருப்போம். தமிழக அரசு சின்னமான கோபுரத்தை தான் அரசாங்க முத்திரையிலிருந்து ஒழிக்க முடியல. கோவில்களையாவது இடித்து தள்ளி எங்கள் ஆதங்கத்தை தீர்ப்போம். எலெக்ஷன் வரும்போது மக்கள் இதை மறந்து விடுவார்கள் என்பது எங்களுக்கு தெரியாதா என்ன? பக்கத்து மாநிலத்தை ஆளும் அரசாங்கமும் ஒரு நாத்திக கம்யூனிச அரசாங்கம்தான். ஆனால் அவங்க பயந்தாங்கொல்லி அரசாங்கம். இந்து மத உணர்வுகளில் கை வைக்க பயப்படுவாங்க. ஏன்னா கேரளக்காரங்க சிந்திச்சு ஓட்டு போடுறவாங்க. அதனால அவங்க கிட்ட வாலாட்ட மாட்டாங்க. கேரளாக்காரனுக்கு மட்டும் எப்படி அவ்வளோ ரோஷம் மானம் கோபம் எல்லாம் பொத்துக்கிட்டு வருது? உப்பு ஜாஸ்தியாக போட்டு சாப்பிட்றானோ என்னவோ. அவனுக்கு கோபம் வந்துட்டா காங்கிரஸுக்கு பாய்ஞ்சு போய் ஓட்ட போட்டுருவானுங்க எமகாத பயலுக. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு கோபம் வந்தால் திமுக அதிமுக என்ற 2 கட்சிகளை விட்டால் வேற போக்கடம் இல்லை. திமுக மேலே கோபம் வந்தால் அதிமுகவுக்கு ஓட்டு போடுவானுங்க, அதிமுக மேலே கோபம் வந்தால் திமுகவுக்கு ஓட்டு போடுவானுங்க. 60 வருஷ பழக்க தோஷத்தை மாற்ற முடியுங்களா? இந்துக்களை பற்றி அவங்களுக்குத்தான் அக்கு வேற ஆணி வேற எல்லாம் நல்லா தெரியும். சஷ்டியப்த பூர்த்தி மடையர்கள் ஆச்சே இந்துக்கள் என்று அவங்களுக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாடு பிரிக்கப்படும் போது நல்ல வேளை திருப்பதி ஆந்திராவோட போயிடுச்சு. இல்லைன்னா திருப்பதி உண்டியலை எண்ணுவதற்கென்றே ஒரு மந்திரியை போட்டு ஒரு இலாகா அமைச்சு இருப்பானுங்க இந்த திராவிடனுங்க. அதனால தான் கனிமொழிக்கு இன்னைக்கும் திருப்பதி உண்டியலை பார்த்தா ஒரே கடுப்பாக இருக்குது. திருப்பதி மட்டும் கிடச்சிருந்தா ஏழுமலையிலேயே ஒரு மாநாடு போட்டு மாட்டுக்கறி பிரியாணி போட்டு சாராயம் விளம்பி ஒரு ஜாலி அடிச்சிருந்திருப்போம். ராமனை செருப்பால் அடித்தால் அதிக ஓட்டு பெறலாம் என்ற கே வீரமணியின் மூட நம்பிக்கையை ஸ்டாலின் செயல்படுத்த மாட்டேன் என்கிறாரே என்ற வருத்தம் இந்த கருஞ்சட்டைகளுக்கு இப்பவும் உண்டு.
சொர்ணகட்ட இந்துக்களின் மந்தமான மத உணர்வை பயன்படுத்த தயங்குகிறாரே என்ற வருத்தம் 2 திராவிட கழகங்களுக்கும் உண்டு. வீரமணியை எதிர்த்து பேசினா பெரியாரையே எதிர்த்து பேசினதுக்கு சமமாச்சே. அதனால 2 பயல்களும் பயந்து சாகுறானுங்க. இந்துக்கள் வீட்டில் பகவத்கீதை புத்தகம் பெரும்பாலும் இருக்காது. கிறிஸ்தவர்கள் பைபிள் படிப்பது போல அவர்கள் கீதையை படிக்க மாட்டார்கள். ஸ்டாலின் மாதிரி யாராவது படித்து சொன்னா தான் உண்டு. அவர் சொன்னா கேட்டுக்கொள்வார்கள். திமுகவின் தேர்தல் அறிக்கையை படிக்கும் அளவுக்கு கூட பகவத்கீதையை படிக்க அவர்களுக்கு ஆர்வம் இல்லை. அவன் வீட்டில் அந்த புத்தகம் இருந்தால் அவன் அதை தலைக்கு வைத்து சுகமாக தூங்குவான். திமுக அனைத்து இந்துக்களுக்கும் பகவத்கீதையை இலவசமாக கொடுத்து படியுங்கள் என்று சொல்லப் போவதும் இல்லை. அப்படியே கொடுத்து சொன்னாலும் அவன் படிக்கப் போவதும் இல்லை. தேர்தல் அறிக்கையில் இலவசமாக பகவத்கீதை புத்தகம் கொடுப்பேன் என்று ஸ்டாலின் ஏமாத்தினாதான் உண்டு. தன்னுடைய மதம் கேவலப்படுத்தப்படும் போது கைதட்டி ரசிப்பவனாயிற்றே அவன். ஓட்டை மதிக்கும் அளவுக்கு கூட அவன் மதத்தை மதித்ததில்லை. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன் என்றால், அப்பவாது இவனுக்கு உணர்வு, ரோசம், கோபம் எல்லாம் வருகிறதா என்று பார்ப்பதற்கு தான். திமுகவை தவிர வேறு எந்த கட்சியாவது 5000 ரூபாய்க்கு மேலே தருமா என்று அலைபவன் அவன். அவனுக்கு காசே தான் கடவுளப்பா. தமிழகத்தில் உள்ள கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள், திராவிட கட்சிகள், கம்யூனிஸ்டுகள் எல்லோருமே இந்து விரோதிகள் தான். அதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். ஆன்டி ஹிந்துவாகத்தான் இதுவரை அவர்கள் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். எல்லா இந்துக்களுக்கும் இது தெரியும். ஆனாலும் அவர்கள் அதை இந்துக்கள் பெரிதாக எடுத்துக்கொள்வதில்லை. இந்துக்கள் விழிக்கும் நேரம் இப்போது வந்துவிட்டது. இப்போ இல்லைன்னா எப்போவுமே இல்லை. உங்கள் வம்சம் அழிக்கப்படுவதை பார்க்க நீங்கள் உயிருடன் இருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் திராவிடம் என்பது ஒரு ஸ்லோ பாய்சன், மெதுவாகத்தான் கொல்லும். சொர்ணகட்ட இந்துவும் ஒரு வைகோ மாதிரி கேவலப்பட்டு தான் அழிவான். மதம் மாறிய வெளிநாட்டு இந்துக்களுக்கு இருக்கும் உணர்வு கூட தமிழ்நாட்டு இந்துக்களுக்கு இல்லையே. பல்லாயிரம் வருடமாக இருந்த சனாதனத்தை ஜொராஸ்ட்ரியன் சிந்து நதிக்கு அப்பால் வாழ்ந்த மனிதர்களை குறிப்பிட ஹிந்து என்று நம்மை அழைத்தான். சொராஸ்ட்ரிய மொழியில் எஸ் என்ற சப்தம் இல்லாததினால் அது சிந்து நதி என்பது இந்து ஆனது. எனவே அவர்கள் இந்துக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அதற்கு முன்பே இருந்ததுதான் இந்த சனாதனம். அதை அழிப்பேன் என்று ஒருவன் சொல்வானாம், அவனுக்கு நாம ஓட்டு போடணுமாம். திருட வந்த திராவிட கூட்டம் அழிப்பேன் என்று சொல்கிறது. வடநாட்டானுக்கு இருக்கும் எழுச்சி தமிழனுக்கு இல்லையே. என்ன செய்வது? 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி என்று சொன்னால் அதை நம்பி தொலைக்க வேண்டியது இருக்கிறது. தமிழன் சிந்தித்து விடக்கூடாது என்று கொண்டு வந்தது தானே இந்த சாராய திணிப்பு, தமிழ் செம்மொழி என்ற பசப்பு. தமிழ்நாட்டில் உள்ள 87.6% இந்துக்கள் விழித்து திராவிடர்களை வேறறுக்கும் நாளே நமக்கு பொன்னாள். சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொன்னவனுக்கு சனாதனத்தை வணங்குபவன் ஓட்டளித்து நாட்டை சுரண்ட அனுமதித்தால் அவன் இந்துவாக இருக்க முடியாது. 150 இந்து கோயில்களை இடித்தவனை ஆதரித்தால் அவன் இந்துவாக இருக்க தகுதியற்றவன். அவர்கள் தயவு செய்து மதம் மாறிவிடுங்கள். காங்கிரஸ் திமுகவின் நண்பனாக இருக்கும் வரை காங்கிரஸ் வடநாட்டில் வாழ முடியாது. அங்கே அவர்களும் சனாதன எதிரிகளாகத்தான் பார்க்கப்படுகிறார்கள். திருடனின் கூட இருந்து விளக்கு பிடித்து கொண்டு இருப்பவனும் திருடன்தானே. வட இந்தியாவில் காங்கிரஸ் திருட வாய்ப்பு கேட்கிறது. அங்குள்ள இந்துக்கள் தர மறுக்கிறார்கள். இதுதான் விஷயம். ஏனென்றால் அவர்கள் ராம பக்தர்கள். இங்குள்ளவர்களைப் போல காம பித்தர்கள் அல்ல. மம்தாவும் நிதிஷும் கெஜ்ரிவாலும் காங்கிரஸ் பிடியில் சிக்காமல் நழுவி விட்டார்கள். இதிலிருந்தே தெரியவில்லையா அவர்களுக்கு இந்துக்களை பார்த்து பயம் வந்துவிட்டது என்று? திமுகவுடன் கூட்டணி போட்டு ஒரு சில சீட்டுகளை காங்கிரஸ் பெறலாம். ஆனால் வட இந்தியாவை பொறுத்தவரையில் இந்துக்களின் எதிரியாகவே காங்கிரஸ் பார்க்கப்படுகிறது. அந்த உணர்வு வாக்களிக்கும் போது அங்கு காட்டப்படும். இப்போது தமிழ்நாட்டை காக்க வந்த ஆபத் பாந்தவனாகவே நான் அண்ணாமலையை பார்க்கிறேன். இந்துக்கள் தமிழ்நாட்டில் மரியாதையுடன் நடத்தப்பட வேண்டுமானால் அண்ணாமலையின் தலைமையில் தமிழனின் நல்லாட்சி அமைந்தால்தான் உண்டு. 60 ஆண்டுகால திருட்டு திராவிட தீட்டு அப்பதான் ஒழியும். இவர்கள் ஆட்சியில் தமிழும் தமிழர்களும் மாண்டது போதும். திராவிடர்களுக்கு இப்போது சனாதன ஒழிப்பு ஒரு பெஞ்ச் மார்க் அஜெண்டாவே இல்லை.
அசாவுதீன் ஓவைசி மாதிரி பேசினால் பிஜேபி ஜெயித்துவிடும் என்பது அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் இந்துக்களை தாக்காமல் இப்போது பேசுகிறார்கள். ராமர் கோயிலை பற்றி பேச சொல்லுங்கள், பேச மாட்டார்கள். 100 ஆண்டுகால சரஸ்வதி கோயிலை இடித்ததை பற்றி இப்போ பேச சொல்லுங்கள், வாய் வராது. டெங்குவை ஒழிப்பதை பற்றி பேச சொல்லுங்கள், போதை மருந்து கடத்தலை பற்றி பேச சொல்லுங்கள். அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. இப்போ ஆட்சி மாற்றம் வரும்போது காட்சி மாற்றங்களும் வரும். போதை மருந்து விசாரணைக்கு தனி நீதிமன்றம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தப்படும். இந்த ஈடி பீடி சிகரெட்டு எல்லாம் அப்போ புகையும். காவி கொடிகள் தேசிய கொடிகளுடன் அங்கே பறக்கும். கட்சி கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்கும். கோயிலை இடித்தவன் பழித்தவன் சிலைகள் புல்டோசர் கொண்டு இடித்து தள்ளப்பட்டு அங்கு விநாயகர் கோயில்கள் எழுப்பப்படும். பல ஆதித்யா யோகிகள் தமிழ்நாட்டில் பிறப்பார்கள். புல்டோசர் வாரியம் தொடங்கப்படும். நாத்திகர்கள் சிலை அகற்றப்பட்டு அங்கு மோடி டீ கடைகள் திறக்கப்படும். இதெல்லாம் எனது கனவுகள். அது நிறைவேறுவது உங்கள் கையில், உங்கள் கை விரலில் இருக்கிறது. வரட்டா மக்களே, ஜெய்ஹிந்த். you